திருநெல்வேலி மாவட்ட கட்டபொம்மன் போக்குவரத்து கழக தொழிலாளர் சங்கம் AITUC திருநெல்வேலி சார்பாக நெல்லை சிந்துபூந்துறையில் உள்ள பாலன் இல்லத்தில் வைத்து 2024ஆம் ஆண்டு பேரவை கூட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை 10:30 மணி அளவில் AITUC சம்மேளன பொதுச் செயலாளர் ஆறுமுகம் கொடியேற்றி வைத்தார். தலைவர் ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு AITUC மாநில தலைவர் காசி விஸ்வநாதன், AITUC சம்மேளன பொதுச் செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் சிறப்புரை வழங்கினர். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் சட்ட ஆலோசகர் கணபதி சுப்பிரமணியன், AITUC பொதுச் செயலாளர் நெல்லை மாவட்ட சடையப்பன், தூத்துக்குடி மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், தென்காசி மாவட்ட பொதுச் செயலாளர் சுப்பையா, ஓய்வூதியர் சங்க சங்கரலிங்கம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். உப தலைவர்கள் சுப்பிரமணியன், ராமசுவாமி, மணிமாறன், சிவமுருகன், வானமாமலை, பிரான்சிஸ், ஜீவராசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காளிராஜ் காரியதரிசி வரவேற்புரையாற்றினார். பொது காரியதரிசி உலகநாதன் வேலை அறிக்கையினை வாசித்தார். பொருளாளர் ராமர் வரவு செலவு அறிக்கையினை தாக்கல் செய்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஹரிஹர கிருஷ்ணன், குமாரசுவாமி, முருகன், காரியதரிசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நிர்வாகிகள் VRC மணிவண்ணன், பேச்சுமுத்து, சுரேஷ் மாரியப்பன், தொல்காப்பியர் மணிகண்டன், முருகன், மாடசாமி ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டனர். கூட்டத்தின் இறுதியில் உதவி காரியதரிசி இளங்கோராஜன் நன்றி உரையாற்றினார். வேலைக்கு ஆள் எடுக்கலைங்கிறத வச்சு நம்ம பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டோம். வெறுமனே போராட்டம்னு சொன்னா வெளியில போராட்டம், ஆர்ப்பாட்டம், தர்ணா இந்த மாதிரியான நடத்துறது இல்லாம நம்மளுடைய கோரிக்கைகள் அமைச்சரோடையும் பேசப்பட்டிருக்கு. தொழிலாளர் துறையில இன்னைக்கு இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அந்த வேலை நிறுத்தத்தினுடைய வழக்கே அதுதான். காலி பணியிடம் நிரப்பணும். 20,000 பேர் காலி பணியிடம் இந்த போக்குவரத்து கழகத்துல இருக்கு. ஒரு சாதாரண படிப்பு, ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வேலைக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னா அது இந்த போக்குவரத்து தொழிலதான் வர முடியும். ஒரு ஓட்டுநர், ஏன்னா இவர் செய்யற வேலைக்கு தான் அவருக்கு எடுக்க போறது. அப்ப அந்தபடியான இதுகளை எடுக்கணுங்கிறதுக்கான போராட்டம் நம்மளுடைய தொடர்ந்து அதற்கான நடக்கு. அதற்கான இது நம்மளுடைய AITUC சார்பாகவும் கூட்டமைப்பு சங்கங்கள் சார்பாகவும் தொழிலாளர் துறையில அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. வழக்கின் மேலதான் நான் இப்ப ஏற்கனவே என்னுடைய அறிக்கையில பேசும்போது உங்களுக்கு தகவலை சொன்னேன். இதுகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். கூட்டணிங்கிறத நம்ம தோழர்கள் தவறா உள்வாங்கிக்கிடாது. ஏன்னா கூட்டணி நான் அதையும் விளக்கம் சொன்னேன் உங்களுக்கு. கூட்டணிங்கிறது தேர்தல் கூட்டணி. என்னமோ இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நம்ம கூட்டணி இல்லை, அப்படிதானே? 21 வந்துட்டோம்ல. அதற்கு முன்னோக்கியே நம்ம 19 நடக்கும் போதே தேர்தலில் பார்லிமெண்ட்ல தேர்தலில் கூட்டணி தான் இருக்கும். தேர்தல் கால கூட்டணி ஒரு கோரிக்கையின் அடிப்படையில, அந்த கோரிக்கைகள் அடிப்படையில நாம அதை ஏற்படக்கூடியது ஒத்த கருத்துக்கள். அந்த அடிப்படையில நம்மளுடைய ஒற்ற கோரிக்கை என்ன கோரிக்கை? பாரதிய ஜனதா இன்னொரு முறை ஆளதுக்கு 3வது முறை வந்தது அப்படின்னு சொன்னா வேலை வாய்ப்புங்கிறது சுத்தமா இருந்தா இன்னும் பழைய காலத்தை மாதிரி ஆதிக்க சக்திகளுடைய காலம் அதிகரிச்சிடும். நீங்க வெள்ளக்கார காலத்துல நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம்ல, ஜமீது நிலக்கலாறு அப்படிங்கிற அடிப்படையில இனிமே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஆதிக்க மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலை பிஜேபி கவர்மெண்ட் இன்னொரு முறை வந்தான். அதே மாதிரி தொழிலாளர் சட்டங்களை எல்லாம் காலாவதியா பண்ணிட்டோம்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தொழிலாளர் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் தான் நீங்க இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. பிக்சட் எம்ப்ளாய்மெண்ட் முறை. நீங்க சம்பளத்தை வாங்கி இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு இதுல கையெழுத்து போட்டு வாங்குறீங்கன்னா நிரந்தர பணியாளியா இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு மட்டும்தான் கொடுக்க போறாங்க. இனிமே அப்படின்னா வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை. உன்னை எவ்வளவு நாளைக்கு வேலைக்கு 58 வயசு 60 வயசு வரைக்கும் உன்னை வேலை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிக்சட் எம்ப்ளாய்மெண்ட் பீரியட் என்ன சம்பளம்ங்கிறத கொடுத்துருவான். மிலிட்ரியில எடுத்துட்டாங்களா, மிலிட்ரியில பாக்கிங்களா அக்னி பாரத்னு ஏதோ போட்டு 4 வருஷத்துக்கு வேலை பாரு, 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு அமௌண்ட்டை தருவேன். எப்படி மில் தொழிலாளியில பெண்களுக்கு சுமங்கலி திட்டம் இருந்ததோ அதே மாதிரியான சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கிட்டான். இன்னைக்கு அதை எதிர்த்து போராட்டங்கள்லாம் நடந்தது. ஆனாலும் இன்னைக்கு அந்த நடைமுறைய செய்யக்கூடியது இருக்கு. மிலிட்ரி தளவாடங்கள் இருக்கக்கூடிய தயாரிக்கக்கூடிய அந்த ஆலைகளை எல்லாமே இன்னைக்கு தனியார் கையில கொடுக்கக்கூடிய நிலை. ராணுவ தளவாடங்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இதுகள் ஆவடி சென்னையில இருக்கக்கூடிய
ராணுவ இதுகளை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழிலாளர் அதுகளை எல்லாம் கொடுத்துட்டான். போராட்டம் நடக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த சூழ்நிலை எல்லாம் ஏற்படுது. அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறதுன்னு சொன்னா அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் காரணமா இருக்கு. அப்ப இன்றைக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அந்த சூழ்நிலையில மாத்தணும். இப்ப நம்ம கண்ணு முன்னால இருக்கு 2003க்கு பின்னால உள்ளவங்களுக்கு பென்ஷன் இல்ல, பென்ஷன் வரணும். ஒப்பந்தம் மட்டும் போட்டிருக்கோம், ஒப்பந்தம் மட்டும் காணுமா? இன்னைக்கு சில மாநிலங்கள்லாம் அறிவிச்சிருக்கான். ஆந்திரால அறிவிச்சிருக்கான், ராஜஸ்தான்ல அறிவிச்சிருக்கான். இத மாதிரி மாநிலங்கள்ல புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணி பழைய திட்டம்னு அறிவிச்சிருக்கலான்னு சொல்லி அறிவிப்புகள் தான் வந்திருக்கு. தொடர் அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆந்திரால சொன்னதெல்லாம் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகல. அப்ப இதெல்லாம் மாறணும் அப்படின்னா என்ன, எப்படி மாறணும்னு சொன்னா ஒரு அரசியல் ரீதியான மாற்றங்கள் உருவாகணும். எப்படி உருவாகிறது? அதற்குத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கத்திற்கு எதிராக இந்தியா முழுக்க உருவாகி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிங்கிற அந்த அணியின் கீழே இன்னைக்கு ஒரு இதை சந்திக்கிறோம். அந்த அடிப்படையில தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில அந்த கூட்டணியை நம்ம வச்சிருக்கோம்.